ஞானம், பணம், இந்த ரெண்டுத்தையும் உங்களுடைய கரத்துல வச்சீங்கன்னா எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? நீங்க ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர், நீங்க பணத்தை தான் சூஸ் பண்ணுவீங்க. இல்ல இல்ல, நான் ஞானத்தை சூஸ் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? ஞானம் இருந்தால்தான் இந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். ஞானம் இருந்தால்தான் இந்த பணத்தை சரியான விதத்தில் செலவு செய்ய முடியும். ஞானம் இருந்தால்தான் இதை அடுத்த தலைமுறைக்கு நான் சேமித்து வைக்க முடியும். இன்றைக்கு என்ன பிரச்சனை நமக்குள்ளனா? ஞான பிரச்சனைகள். நான் பார்த்திருக்கேன் என் பர்சனல் லைஃப்ல. பணம் இருக்கிறவங்ககிட்ட ஞானம் இருக்க மாட்டேங்குது, ஞானம் இருக்கிறவங்ககிட்ட பணம் இருக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன், நீதிமான்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்படி என்றால் புத்தியை நாம் பார்த்த இடத்துல சம்பாதிக்கலாம், ஞானத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ஞானம் நமக்குள்ள வந்தால் அது ஜீவ விருட்சமாய் மாறும். இன்றைக்கு நமக்கு பிரச்சனை ஒண்ணுதான், அது என்னவென்றால் ஞான குறைவு தான். சாலமன் கேட்டான், லார்ட், நீ எனக்கு ஞானம் குறைவா இருக்கிறேன், இந்த ஜனத்தை நடத்த என்னால முடியாது, இந்த ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு பணம் தேவையில்லை, இந்த ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு வசதிகளோ, உடல் சுகம், ஆரோக்கியம், இது எல்லாவற்றை காட்டிலும் ஞானம் எனக்கு வேண்டும் சொன்னான். உடல் சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், இந்த மூணையும் நான் அதிகமா நம்புறேங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இது எல்லாவற்றையும் சரி செய்ய ஒரு ஞானம் எனக்கு தேவைப்படுகிறது. ஆமா, என் லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிக்கொள்ள எனக்கு தேவையானது என்னங்க? நல்ல ஞானம் தான்.